Hello friends, welcome back. போன செஷனில் உங்களுக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு டெமோ காட்டணும்ல, எதெல்லாம் ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ளே வரும்னு, அதுக்காக இந்த செஷன். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ண முடியும். இன்டெலோட டெவலப்பர் கிளவுடுன்னு ஒரு கிளவுட் சர்வீஸ் இருக்குது, ஃப்ரீ உங்களுக்கு. அது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற டெமோஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ ரொம்ப ஈஸியாக புரியும். நான் இப்போ அதான் பண்ண போகிறேன், உங்களுக்கு அதை காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸி. முதல்ல என்ன பண்ணணுன்னாக்க console.cloud.intel.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போகணும். console.cloud.intel.com அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களை ப்ராம்ப்ட் பண்ணும். எதுக்குன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு. கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய லாங்குவேஜை, பாஸ்வேர்ட், அவ்வளோதான். நீங்கள் வேறு எந்த டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். கொடுத்துட்டு வெரிஃபை ஒரு இமெயில்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், ஒரு வெரிஃபிகேஷன் கோடோட ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் கொண்டு வந்து இந்த பேஜில் கரெக்டாக நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு இன்டெல் டெவலப்பர் கிளவுட் அக்கௌண்ட் கிடச்சிருச்சு. அந்த அக்கௌண்ட் கிடச்ச உடனே கண்டினியூன்னு ஒரு பட்டன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். என்ன மாதிரி க்ளவுட் சர்வீஸ் வேணும் உங்களுக்கு, ஸ்டாண்டர்டா பெய்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே சார், இது பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதை தான் இப்போ காட்ட போகிறேன். ஒரு நிமிஷம் பாருங்கள். நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுனால என்னுடைய யூசர் நேம் வச்சு நான் உள்ளே போகிறேன். உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1 minute தான் ஆகும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிங்கிள் யூஸ் பாஸ்கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்கோட் கிடைக்கும், மெயிலில் வரும். அந்த பாஸ்கோட் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் லாகின் பண்ணிடலாம் இன்டெல் டெவலப்பர் கிளவுடில். இப்போ நான் அந்த பாஸ்கோட் கொடுக்க போகிறேன். நான் அந்த பாஸ்கோட் கொடுத்துட்டேன், வெரிஃபை கொடுத்துட்டேன். இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே என்ன எடுத்துகிட்டு போகுது, இது எடுத்துகிட்டு போகிற இடத்துக்கு பேர் தான் கன்சோல். இன்டெல் டெவலப்பர் கிளவுடோட கன்சோல் ஹோமுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. சார் நீங்கள் என்ன சார் சொன்னீங்க, ஜென்ரேட்டிவ் ஏஐ பார்க்கலான்னு சொன்னீங்க, நான் எங்கே அதில் கற்றுக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் டைரெக்டாக லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு டெக்ஸ்ட் டு இமேஜ் வித் ஸ்டேபிள் டிஃப்யூஷன், இமேஜ் டு இமேஜ் ஜென்ரேஷன் வித் ஸ்டேபிள் டிஃப்யூஷன், சிம்பிள் எல்எல்எம் இன்ஃபரன்ஸ், இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது நீங்கள் இன்புட் ப்ராம்ப்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணும். ஏற்கனவே ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் பேஸ் பண்ணி இன்னொரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணோம்னா அதுவும் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் எப்படி லான்ச் பண்ணுறது, இங்கே லான்ச்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அந்த ட்ரைனிங் மாடியூலை லான்ச் பண்ணும். ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே செட் ஆகிடும். எல்லாமே ப்ரீலோடட். நீங்கள் எதுவுமே புதுசாக பண்ண வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும், அது என்னென்னா இன்டெல் டெவலப்பர் கிளவுட் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். தட்ஸ் ஆல். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். ஜூபிட்டர் நோட் புக் அதில் இன்டெகிரேட் ஆகிருக்கு. அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். உங்களுக்கு எடுத்தோடனே இப்படி தான் லாகின் ஆகும். இப்படி லாகின் ஆன உடனே உங்களுக்கு ட்ரைனிங்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே ஏஐன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே ஃபர்தராகவும் நிறைய ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. மிஷின் லேர்னிங் இருக்குது, ப்ரெடிக்டிவ் மாடலிங் இருக்குது, நிறைய ட்ரைனிங் மெட்டீரியல் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ளே போனீங்கன்னா இதுலேயே எக்ஸசைஸ்லாம் இருக்கும். ஐபிஒய்என்பி ஃபைலே இருக்குது பாருங்கள். இந்த ஐபிஒய்என்பி ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ் ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது லான்ச் ஆகிடும் இங்கே. ஸோ லான்ச் ஆச்சுன்னா அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்டெல்லில் ரொம்ப கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் தான் மாடியூல், இதெல்லாம் கோடு. இந்த கோடை நீங்கள் ஈஸியாக ரன் பண்ண முடியும் இந்த பட்டன் யூஸ் பண்ணி. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கோடை மொத்தமாக ரன் பண்ண போகிறேன். இதெல்லாம் பேசிக்ஸ்லேருந்து ரன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் 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 கொடுத்தீங்கனாலே ரன் ஆகிடும். உங்களுக்கு வேறு எந்த செட்டப் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், இந்த இடத்துல பைடார்ஸ் -GPU வருதா, அதாவது கர்னல் டைப்பை பைடார்ஸ் -GPU வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுதான் ஃபண்டமெண்டல் ரெக்குயர்மெண்ட். ஸோ ஒன்ஸ் இது ரன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கான இன்புட் கொடுக்கறதுக்கான இடம் கிடச்சிரும். அந்த இன்புட் கொடுக்கறதுக்கான இடத்த வச்சு நீங்கள் இன்புட் ஃபீட் கொடுக்கலாம். இன்புட் ஃபீட் கொடுத்தீங்கன்னா இமேஜ் அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதோ வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன அடிக்க போகிறேன் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் வித் ஃபுட்பால் அப்படின்னு நான் அடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இதை ஜென்ரேட் பண்ண சொல்ல போகிறேன். 2 இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். எனக்கு ஜென்ரேட் இமேஜஸ் கொடுத்தேன்னா அது ஜென்ரேட் ஆகும். இதுதான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. இதை பண்ணுறதுக்கு ஸ்டேபிள் டிஃப்யூஷன் சொல்லி ஒரு மாடல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பூராவே இன்டெல் டெவலப்பர் கிளவுடில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியே தராங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறது, ஒன்றும் பெருசாக டைமும் எடுக்காது இது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கேன். சச்சின் டெண்டுல்கர் வித் ஃபுட்பால் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ அது ஜென்ரேட் பண்ணும். 2 இமேஜ் கேட்டிருக்கேன். ஸோ 2வது இமேஜ் இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு.
முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக இமேஜ் ஜென்ரேட் ஆகிடும். அந்த இமேஜஸ் வந்து ஸ்டோரும் ஆகிடும் கரெக்டாக. ஸோ சச்சின் டெண்டுல்கர் வித் ஃபுட்பால் இதெல்லாம் நான் முன்னாடி ஜென்ரேட் பண்ணி பார்த்தது. சச்சின் டெண்டுல்கர் ஃபுட்பாலோட இருக்கா, சச்சின் டெண்டுல்கர் வித் ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் இதெல்லாம் ரொம்ப கிரியேட்டிவான இமேஜஸ், அதுதான் ஜென்ரேட்டிவ். ஏன்னா ஏற்கனவே விராட் கோலி ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். விராட் கோலி வித் வேர்ல்ட் கப்னு போட்டிருந்தேன், வந்திருக்கு விராட் கோலி வித் வேர்ல்ட் கப். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இந்த ப்ரொசீஜர் மொத்தமாக எடுத்து நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்து கிளியராக ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.